நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கத்தை சொல்றேன். நந்தினின்ற ஒரு பெண் இருக்காங்கல்ல, ராஜ் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா தான் ஆரம்பிக்குது. ராஜ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல பியூன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலயே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இவங்களை கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. மாமியாரு, அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. ரியா, பூஜான்றது தான் அவங்களோட பேரு. எப்ப பாரு அந்நிய மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில நந்தினி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த இவங்களுக்கு சொல்றாங்க. ஷாக்கிங்கான விஷயத்த அவங்களா சொல்ல மாட்டாங்க, ஒரு சூழல்ல அது ஓபன் ஆகுது. அது என்ன மாதிரியான விஷயம்ன்றத நீங்க இந்த கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை பத்தி முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். நந்தினியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாதான் இருப்பாங்க. ஆக்சுவலா கல்யாணத்துக்காக ராஜுக்கு வரன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லெவலுக்கு பார்க்கலாம். ஏன்னா ராஜை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில ஏறக்குறைய 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பையனுக்கு வரன் பார்க்கலாம். சொந்த வீடு வேற வச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி வரன் பார்க்கலான்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா எதுவுமே செட் ஆகல. அதாவது பெரிய பெரிய இடத்து வரன்லாம் பாக்குறாங்க, பேசுறாங்க. கடைசியில ஏதோ ஒரு காரணத்தினால செட் ஆக மாட்டேங்குது. என்ன தள்ளி போய்கிட்டே இருக்கு. அடுத்ததா ராஜுக்கு அடுத்ததா 2 தங்கச்சிங்க வேற இருக்காங்க. அவங்களையும் கல்யாணம் பண்ணோம்ல, அவங்களுக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு. ராஜுக்கு முடிச்சுட்டா வேகமா தங்கச்சிங்களுக்கு பண்ணிடலான்ற ஒரு ஐடியால தான் இருக்காங்க போல. அப்படி இருக்கும் போது ராஜுக்கு வரன் பார்த்துக்கிட்டே வரும்போது நந்தினியோட வரன் வருது. நந்தினியோட வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்றதுல என் பொண்ணுக்கு பெருசா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வரதட்சணை தரமா இருக்குன்னா அந்த சம்பந்தம் வேணான்னு எங்க பொண்ணு சொல்லிட்டான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ராஜுக்குமே தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, வரதட்சணைன்றது எதுவும் வேணாம், எப்படியும் நம்ம வரதட்சணை வேணான்னு சொன்னாலும் அவங்களா போடுறத போட்டுதான் அனுப்புவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி நந்தினி வேலை பார்க்குற பொண்ணு. ஆனா ஒரு அரசு பில்டிங்ல கிளர்க் வேலை பார்க்கறா, என்ன பெருசா கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ராஜு கூட ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. ராஜை பொறுத்த வரைக்கும் நான் தான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்ல, பாத்துக்கலான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. என்னடா இது பெரிய இடமா முடிச்சா நல்லா இருக்குமேன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி இந்த பொண்ணியை முடிச்சிடலான்ற மாதிரி அம்மா ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி வந்துதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 சவரன் தான் அவங்க நகை போட்டுட்டு வராங்க. இதுலயே அம்மா அப்செட் ஆயிடுறாங்க. ராஜோட அம்மா விமலா தேவி அவங்க பேரு. அவங்க அப்செட் ஆயிடுறாங்க. என்ன இவ வெறும் 10 சவரன் போட்டு வந்திருக்காளே, எப்படியும் ஒரு 30 சவரனாத போட்டு அனுப்புவாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பு. அவங்க வந்ததுல இருந்தே செம்ம கடுப்பு. அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்கல்ல, சம்பளமா ஒரு 25,000 ரூபாய் தான் கிடைக்கும் போல. 25,000 ரூபாயை வச்சு என்ன பண்றது, சே நம்ம பையனுக்கு நம்ம பெரிய இடத்துல பாத்துக்கலான்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே விமலா தேவிக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. அம்மா தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ராஜுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம ஒய்ஃபை நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம், இத்தனைக்கும் வேலைக்கு போற பொண்ணாவும் கிடைச்சிருக்கா, அவளுமே கொஞ்சம் சம்பாதிக்க போறா, 2 பேருமே சம்பாதிக்கிறத சேர்த்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பாதிச்சாலும் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த பொறுப்புலாம் இவர்கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம எப்படியாவது சரியா பண்ணிடணும்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி இப்பதானே ஒய்ஃப் வந்திருக்காங்க, இவங்களுக்கு இந்த இடம்லாம் புதுசா இருக்கும், நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஒய்ஃபை ரொம்ப கம்ஃபர்ட்டா பாத்துக்கிறாரு. அடிக்கடி வெளியெல்லாம் கூட்டு போறாரு. அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நந்தினிக்குமே பரவாயில்ல, நமக்கு நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிருக்காருன்ற மாதிரி நந்தினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா விமலா தேவி, அதாவது மாமியார் விமலா தேவிக்கு சுத்தமா இவங்களை பிடிக்க மாட்டேங்குது. எப்படிலாம் டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? என்னம்மா இந்த வேலையை கூட நீ முடிக்க மாட்டியா, நீ காலையில கிளம்புறதுக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருமா, இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எப்ப பாரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணு இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விமலா தேவி தான் இப்படி பண்றாங்க, இவங்களை சமாளிச்சுக்கலான்னு நந்தினி ட்ரை பண்ணா வேற சில பிரச்சனையும் வருது. ஏன்னா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, ஒருத்தங்க பேரு ரியா, இன்னொருத்தங்க பேரு பூஜா அப்படின்றது. அவங்களுமே அவங்க வேலையெல்லாம் இவங்க பக்கம் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அண்ணி இதை மட்டும் பண்ணிருங்க, அண்ணி அதை மட்டும் பண்ணிருங்கன்ட்டு முதல்ல அன்பா கேட்கிற மாதிரி தான் கேட்கறாங்க. ஆனா போக போக அவங்களுமே அதிகாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் வேலைக்கு கிளம்பணும், ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நந்தினியோட வேலையை பத்தி எதுவுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நந்தினி போகும்போது ஒரு பேக் மாதிரி எடுத்துட்டு போறாங்க. ஈவினிங் கரெக்டா வர டைம் வந்துடுறாங்க. நந்தினி வேலைக்கு போயிட்டு வராங்களேன்றதை பத்தி கூட வீட்டுல இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க. யாரு, விமலா தேவி, அதே மாதிரி அவங்களோட பொண்ணுங்க 2 பேர் கவலைப்பட மாட்டாங்க. எப்ப பாரு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜுமே இதை கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ராஜு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது, ஆபீஸ்க்கு தான் போகணும். அப்படி மேக்சிமம் ஆபீஸ்க்கு போயிடுறாருல, ஆபீஸ்ல இருந்து வரும்போது இப்ப அம்மா கொஞ்சம் டார்ச்சர் பண்றதெல்லாம் லைட்டா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு.
ஆனா அம்மாவை எதிர்த்து இவரால பேச முடியல. ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஆறுதல்லாம் சொல்றாரு, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த விஷயத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, தேவையில்லாத பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி நந்தினியும் கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. இப்படியேதான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. மாமியார் போக போக டார்ச்சரை அதிகமாக்குறாங்க. அப்ப லைட்டா வந்து சொல்லி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது 30 சவரனாவது போட்டு விடுவாங்கன்னு நினைச்சா 10 சவரனோட வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் நந்தினிக்கு கஷ்டமா இருக்கு. நந்தினியை பொறுத்த வரைக்கும் வந்து வரதட்சணையை எதிர்பார்க்கிறவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால்தான் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களுமே வரதட்சணையை எதிர்பார்த்திருக்காங்க, அது நம்ம போட்டு வரலன்றதுக்காக தான் இப்படி ட்ரீட் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து மாமியார் கிட்ட நேரடியா இவங்க எதுவுமே சண்டை போடுறது இல்ல. மாமியார் ஏதாவது வேலை சொன்னா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மாவை எதிர்த்து பேச தோண மாட்டேங்குது. ஒய்ஃபை சமாதானப்படுத்துற வேலை மட்டும் பண்றாரு. இப்ப ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற வேலை பண்றாரு. இந்த சனி ஞாயிறு நம்ம எங்கேயாவது வெளியே போலான்ற மாதிரி சொல்றாரு. இப்படி எல்லாம் இவங்களோட மனசை மாத்தி அப்படியே வந்து கொஞ்சம் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியேதான் நாட்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நிறைய 2-3 போலீஸ் ஜீப் இவங்க வீட்டு வாசல் கிட்ட வருது. இப்ப விமலா தேவி ரொம்ப பயப்படுறாங்க. என்னவா இருக்கும், நம்ம டார்ச்சர் பண்ணது ஒருவேளை போலீஸ் கிட்ட சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஏன்னா வந்து அடிக்கடி வந்து வரதட்சணை கம்மியா போட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்கல்ல. இதை சொல்லி ஒரு வேளை வந்து இவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி விமலா தேவிக்கு பயம் தாங்கல. ஏன்னா வந்து அந்த 3 ஜீப்ஸ்ல இருந்து ஆளுங்க இருக்காங்கல்ல, வேகமா இவங்க வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ என்னவா இருக்கும்ன்ற மாதிரி விமலா தேவிக்கு ஒரு பக்கம் பயம் தாங்கல. வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நந்தினி மேடமா பாக்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இது நந்தினி மேடமா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நந்தினியை பொறுத்த வரைக்கும் என்ன திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேடம் சிச்சுவேஷன் அப்படி, வேற வழி இல்ல, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் மேடம், நீங்க உடனே வர மாதிரி இருக்கும், பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிக்கணும், நீங்க வரணும்ன்ற மாதிரி ஆளுங்க கூப்பிடுறாங்க. எதுக்கு இவ்வளவு கூப்பிடுறாங்க, அப்ப இவ போலீஸ் ஆபீசரா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குழப்பமா இருக்கு. சரி நான் வரேன்ற மாதிரி நந்தினியா அவங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப நந்தினி உள்ள போறாங்க, ரூமுக்கு போறாங்க, போலீஸ் யூனிஃபார்ம்ல ரெடி ஆயிட்டு வராங்க. அதாவது ஏசிபி பொசிஷன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல தான் அவங்க இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. எது இவங்க வந்து ஏசிபி லெவல் ஆபீசரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதாவது டீம் கூட சேர்ந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரே குழப்பம். ஏன்னா வந்து இந்த லெவல்ல இருக்கவங்க நிறைய சம்பளம் வாங்குவாங்க, இதெல்லாம் வந்து இவ மறைச்சு வச்சிருக்காளா, போலீஸ்ன்றதையும் நம்ம கிட்ட மறைச்சு வச்சிருக்கா, நம்ம அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோம், இதெல்லாம் வந்து இவ ஆக்ஷனே எடுத்திருக்கலாம், இவளே ஒரு போலீஸ் ஆபீசர், நம்மளுக்கு எதிராக ஆக்ஷன் எல்லாம் எடுத்திருக்கலாமே, அதெல்லாம் பண்ணாம எதுக்காக மறைச்சு வச்சிருந்தான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு முக்கியமான குற்றவாளி, ரொம்ப நாள் பதுங்கி ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கவன், இருக்கிற லொகேஷன் தெரிஞ்சிருக்கு போல. முடிஞ்ச அளவுக்கு போலீஸுங்க இவங்க போலீஸ்ன்றதை காமிச்சிக்க கூடாதுன்னு ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. ஆனா சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க, இவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நேர்லயே வரணும்ன்ற சிச்சுவேஷனா இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு போக போறாங்க போல, அதனால தான் கையோட வந்து நந்தினியை கூட்டு போயிருப்பாங்க. இப்ப நந்தினி டீம் சேர்ந்த மாதிரி அந்த கேங்க பிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த கேங்க ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருக்கு, என்னதாண்டா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பிடிச்சாங்கன்ற மாதிரி அந்த டீம் எல்லாம் காட்டும் போது நந்தினியும் அந்த இடத்துல இருக்காங்க. ஓஹோ நந்தினி இந்த பொசிஷன்ல தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்துருது. நந்தினியுமே இதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்களும், மேடம் இவ்வளவு நாள் நீங்க எதுக்காக வெளிப்படுத்த கூடாதுன்னு நினைச்சீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு எதிரிங்க உண்டாவாங்கல்ல, அந்த எதிரிங்களால என் ஃபேமிலிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலான்றதுக்காக தான் மெயின்டைன் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து போலீஸா மாறி இருப்பாங்க. ஆனா அப்போ ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருந்திருப்பாங்க. இவங்களோட மேலதிகாரிகள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க போலீஸ்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்கிரட்டா இந்த மிஷனை பண்ணுங்கன்னும் போது அந்த மிஷனுக்காக இவங்களோட அடையாளத்தை சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. எதுக்காகன்னு சீனியர்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, ஏன்னா நீங்க சீக்ரெட்டா பண்றது நல்லது, உங்க ஐடென்டிட்டி வெளியாச்சுன்னா அதனால உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும், அதனால இந்த மிஷன் முடியிற வரைக்கும் நீங்க மறைச்சே வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே மறைச்சே வச்சிருந்திருப்பாங்க. அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அடையாளத்தை மறைச்சே வச்சுக்கலாம், ஏன்னா வந்து ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலிக்கும் இல்ல நம்ம போற இடத்துல இருக்க ஃபேமிலிக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது, மறைச்சே வச்சுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மறைச்சே வச்சுக்கலாம் தான் நினைச்சிருப்பாங்க. அதாவது கன்ஃபார்மா நம்ம மறைச்சே தான் இருக்கணும்ன்றது கிடையாது, அது தெரியறப்ப தெரியட்டும், அது வரைக்கும் நம்ம மறைச்சே இருக்கலாம்ன்ற ஒரு ஐடியால தான் இப்படி பண்ணியிருப்பாங்க. இவங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ன்றதுனால வந்து எல்லா விஷயத்தையும் ஓபன் பண்ணிட்டாங்க.
இப்ப எல்லாருமே என்ன யோசனையில இருப்பாங்களோ தெரியல, நான் போய் பாக்குறேன்ற மாதிரி இவங்க வேலையை முடிச்சிட்டாங்கல்ல, வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இன்னும் ஷாக்கு போல, இன்னும் அந்த ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ன பயம்னா, இவளை வந்து சாதாரண ஆளுன்ற மாதிரி நம்ம ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுமே, ஏதோ ஒரு சாதாரண வேலையில இருக்கான்ற மாதிரி ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுமே, இதை தாண்டி வரதட்சணை தான்ற மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டா அவகிட்ட குத்தி காட்டுற மாதிரி பேசணுமே, இவ வந்து நம்மள எதுனால பண்ணலாமேன்ற மாதிரி மாமியார்லாம் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. ஆனா வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா எனக்கு மாசம் மாசம் இவ்வளவு சம்பளம் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட காட்டில இவங்களுக்கு சம்பளம் அதிகம் தான். அந்த சம்பளத்து மூலியமா இவங்க சேவிங்ஸா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து படிப்புல எல்லாம் வீக், அதனால தான் சாதாரண இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ரெண்டு தங்கச்சிங்க ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதாவது ரியா பூஜான்ற தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதுக்காக அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இந்த இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்கன்றதெல்லாம் புரியுது, நாங்க அது தெரியாம வந்து ரொம்ப கேலி பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னும் போது பரவாயில்ல விடுன்ற மாதிரி மன்னிச்சிடுறாங்க. அதே மாதிரி நிர்மலா தேவி வந்து, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேமா, பல விதத்துல உன்னை காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே மன்னிப்புலாம் கேட்கறாங்க. நான் இப்படி அடையாளத்தை மறைச்சு வச்சதுனால உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லையன்ற மாதிரி ஹஸ்பண்ட பார்த்து கேட்கறாங்க. ஹஸ்பண்ட், அதெல்லாம் எனக்கு கோபம் கிடையாது, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் அம்மா பேசுறத நான் சில சமயம் காதுல வாங்கியும் நான் வந்து என் அம்மாக்கு எதிராக நின்று உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும், அதை பண்ணாம இருந்ததுக்காக என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இவங்களோட மரியாதை கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருது. என்னன்னா, இவங்க போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சோன்னே முன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இவங்க கிட்ட சாதாரணமா தான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குற்றவாளியை பிடிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக இவங்களுக்கு ஒரு அவார்டு தரப்போறதா அறிவிச்சிருப்பாங்க. இவங்க அவார்டும் வாங்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே இவங்க போலீஸ் ஆபீசர் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. அவார்டு வாங்கியிருக்காங்கன்றதும் தெரிய வருது இல்ல. பயங்கரமா இவங்களை பாராட்டுற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இவங்களை நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்க. இவங்களுமே சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.